ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 12/2/2025க்கான கேரளா லாட்ரி சார்ட் கிஸிங் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கிஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கிஸிங்கில் கரெக்டாக ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான் நான் வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு பேட்டர்னு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஒரு பிசி நல்ல ஒரு வின்னிங்ஸ் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி 33. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏசி 33க்கு கரெக்டாக 2 நாள் கேப் விட்டு நமக்கு எப்படி கேம் ஆடிக்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். 2 நாள் கேப் விட்டு ஸோ இங்கே நமக்கு 5க்கு மேலே உள்ள நம்பர் அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஆடிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு நாள் கேப் விட்டு இந்த 1 நாள் கேப் விட்டு இந்த 4 8 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இந்த 4 8க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 93. சரிங்களா? இங்கே 33 அடித்து 2 நாள் கேப் விட்டுங்க. நான் இது எதுக்கு எடுத்துருக்கேன்னா இங்கே ஏ போர்டு கரெக்டாக நமக்கு டி போர்டு வந்து பார்த்தோன்னா அப்படியே இறங்குறதுனால நான் அப்படி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த 93 அப்படிங்கிற நம்பரை இதை பவர் பண்ணால் 93. அந்த 93ங்கிறது நமக்கு இந்த இடத்துல 93ங்கிறத அடிச்சிட்டாங்க. இங்கே நமக்கு பி போர்டு என்ன நம்பர் இருக்கோ ஸோ இந்த இடத்துல நமக்கு பி போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். பி போர்டுக்கு நமக்கு கிராஸாக நமக்கு 2 7 அப்படியே நமக்கு இறக்கிட்டாங்க. இந்த 5 அப்படியே நமக்கு சேமாக இறக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 27ஆந்தேதி ஒரு 33 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 2 நாள் கேப் விட்டுக்கலாம். சரிங்களா? 2 நாள் கேப் விட்டுக்கலாம். 2 நாள் கேப் விட்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி அங்கே எப்படி நம்ம பார்த்தோமோ 5க்கு 5 அப்படியே இறக்கியிருந்தாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே நமக்கு 8க்கு 8 அப்படியே நமக்கு இறக்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல ரிசல்ட் பாருங்கள். 0-2க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0-2க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 57. நமக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பிசி நம்பர் வந்து 57. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரியே இங்கே 8க்கு 8 இங்கேயும் நமக்கு 8க்கு 8 அப்படியே நமக்கு டேரெக்டாக வந்து இறக்கிட்டாங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் ஏசி 33 சரிங்களா? ஒரு நாள் கேப் விட்றோம். ஸோ இங்கே நம்ம இந்த 8க்கு 8 அப்படியே நமக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் கேப் விட்டோம் மேலே 0-2. இந்த 0-2க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 57 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நமக்கு டி போர்டு 8. சரிங்களா? நமக்கு இங்கே எப்படி நமக்கு இறங்குறதுங்கிறது பாருங்கள். 5க்கு 5 இறங்கியிருக்கு, 8க்கு 8 வந்திருக்கு. ஸோ மறுபடியும் டி போர்டு 8க்கு 8 வைக்கிறோம். ஸோ ஏ போர்டு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு இங்கே ஏ போர்டு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 8க்கு 8 அப்படியே இறக்கிட்டு இந்த 1க்கு 1 இறக்கணும் அல்லது 6 அப்படிங்கிற நம்பர் அடிக்கணும். சரிங்களா? அப்போது டி போர்டில் 1 அப்படிங்கிற நம்பர் வரலாம் அல்லது 6 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ 81 86 பிசியை பொறுத்த வரைக்கும் 57. சரிங்களா? 81 57 அல்லது 86 57 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நாளைக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்தோன்னா நான் அதுக்கும் சொன்னதில்லை. கன்ஃபார்மாக நாளைக்கு 9 6லேருந்து ஒரு நம்பர் கன்ஃபார்ம் உண்டு. ஸோ ஆல் போர்டு எடுத்து ட்ரை பண்ணவங்க இது 2லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கிங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஏ போர்டில் 8 அப்படிங்கிற நம்பரை வச்சு இன்னொரு பேட்டர்ன் சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு 66. சரிங்களா? 66 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 66 கரெக்டாக 2 நாள் கேப் விடுங்க 99. திரும்ப 2 நாள் கேப் விடுங்க 00. திரும்ப 2 நாள் கேப் விடுங்க. ஸோ 2 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல ஒரு 33ன்னு சொல்லி அடிக்கலாமான்னு சொல்லிட்டு என்னோடய கெஸ்ஸிங்க. கரெக்டாக நம்ம ஒரு பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லுவோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 0 3 6 9. ஸோ அதில் க்ளோசிங் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் நமக்கு 6 முடிச்சிட்டாங்க. அடுத்து 99 முடிச்சிட்டாங்க, 00 முடிச்சிட்டாங்க. கேப்பில் இந்த 3 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? இந்த 33 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா வர்றதுக்கான சான்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 33 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 86 33 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த 3 நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1 லேக் ப்ரைஸில் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யாராவது இன்றைக்கி நீங்கள் பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 81 57 1, 86 57 1, 86 33 1 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அந்த நம்பரை கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரத்துக்கு நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா 18 12 21. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய நம்பர் தான். ஆனால் நமக்கு
கரெக்டாக இப்போ நம்ம பிசியில் அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிசி நம்பர் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிசியில் 57 இப்போ நம்ம சொன்ன நம்பர்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டி போர்டு இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நம்ம டி போர்டில் ஒரு 8 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம் சரிங்களா. ஏன்னா டி போர்டில் 8 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால டி போர்டில் இந்த பேட்டர்னோட 8 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம். மீதி அந்த பேட்டர்ன் வச்சு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே வின்னிங்ஸ் இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம வின்னிங் வாங்கியிருப்போம். ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இன்றைக்கி நம்ம பாக்ஸுன்னு சொல்லியிருந்தா நான் நிறைய பேர் ப்ளே பண்ணியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 64. ஸோ நேற்றுக்கு சொன்ன பேட்டர்ன் தான் சரிங்களா. ஸோ அந்த பேட்டர்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். 64க்கு நமக்கு 64 சொல்லி அடிச்சிருக்காங்க. 36க்கு டிஏ 36ன்னு அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 01 இதுதான் நம்ம வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ 01க்கு நமக்கு 01, அதே மாதிரி 21க்கு நமக்கு 21 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க சரிங்களா. மறுபடியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 21 எப்படி நமக்கு 601க்கு தொடர்ந்தாப்பில் நமக்கு அடித்தாங்களோ அதே மாதிரி இந்த 38 அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு தொடரணும். இந்த 38 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா பிசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வரணும். ஸோ அதுவும் எதனால் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இங்கே நமக்கு சி போர்டு பார்த்துக்குங்க. இங்கே உள் நம்பரு 3க்கு வேறு கலர் மார்க் பண்ணுறேங்கப்பா. 3க்கு இங்கே உள்ள 3க்கு பவர் 8, இங்கே உள்ள 7க்கு பவர் 2, இங்கே உள்ள 8க்கு பவர் 3 அப்படின்னு சொல்லிட்டு சி போர்டில் நமக்கு 3 அப்படிங்கிற நம்பரை அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ 3 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டி போர்டில் 8 அப்படிங்கிற நம்பர் எடுத்துட்டோம் சரிங்களா. சி போர்டில் நமக்கு 3, டி போர்டில் 8 அப்படிங்கிற நம்பர் எடுத்துருக்கோம் சரிங்களா. இப்போ இந்த 38 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா பி போர்ட்லேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிற நம்பர் தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஏ போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. 84, 83 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 84, 83 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. 84, 83 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ நான் இப்போ ஒரு கால்கடிக் கெஸ்ஸிங் ஒன்று சொல்கிறேன் சரிங்களா. அந்த நம்பரை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 168 பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 168ஐயும் ஸோ முன்னாடி நம்ம ப்ளஸ் பண்ணி காமிச்சிருவோம் ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு. 168ஐயும் இந்த 93 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அடுத்த நாள் அடிக்கிற 93. இது எக்ஸாம் சொல்லணும்னா இந்த 387ல் மைனஸ் இந்த 88 மைனஸ் பண்ண சொல்லியிருப்போம். மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு இந்த 299 அப்படிங்கிற நம்பர் நமக்கு மாற்றி நமக்கு ரிசல்ட்டில் வந்திருக்கும். அதே மாதிரி 168ல் ப்ளஸ்ஸு 93 இந்த 93ங்கிற நம்பரை இது பண்ணோம்னா நமக்கு ஆன்சரில் ஸோ கரெக்டான ஆன்சர் நான் எழுதுகிறேன் சரிங்களா. 612 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ரிசல்ட்டில் வரும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த 612க்கு இந்த 39 பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை ப்ளஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ப்ளஸ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. அந்த ஆன்சரை நீங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 39 612ல் 39 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் சரிங்களா. இப்போ நம்ம கரண்ட்டில் உள்ளது 168ல் ப்ளஸ் 93 பண்ணோம்னா இந்த 612 அப்படிங்கிறது ரிசல்ட்டில் நமக்கு வந்து பார்த்தா வந்திருக்கு. அதே மாதிரி 168ல் 93 ப்ளஸ் பண்ணலாம் சரிங்களா. இப்போ 612ல் 39 ப்ளஸ் பண்ணால் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 84, 83 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஆல் போர்டில் 6-9 ஸ்ட்ராங்காக சொன்னதுனால இந்த டி போர்டு நம்பரையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. டி போர்டில் 8 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுறோம். 86, 83, 89, 83 சரிங்களா. ஸோ இந்த 3 நம்பர்ஸ் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ள நம்பர். ஃபஸ்ட் நம்ம சொன்னது பார்த்தீங்களா பிசி 57 மட்டும் வேணால் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3 நம்பர்ஸில் ஸ்ட்ராங்காக இந்த 84, 83க்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலுமே இந்த 86, 83, 89, 83 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த ப்ளஸ் பண்ணுற நம்பரு என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 168ல் 93 அப்படிங்கிற நம்பர் ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் இன்றைக்கி வின்னிங்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.